Good morning students. 10th Maths Algebra பார்த்துட்டு இருக்கோம். நாம அல்ஜிப்ராவில் இன்னைக்கு ஒரு அடுத்த டாபிக் பார்க்கலாம். என்ன டாபிக் அப்படின்னா the relation between roots and coefficient of a quadratic equation. Quadratic equationல roots அப்படின்னா என்னன்னு பார்த்திருப்போம். coefficient அப்படின்னா என்னன்னு பார்த்திருப்போம். the roots அப்படிங்கிறது the sum of root, product of root பார்த்திருப்போம். minus b by a c by a அப்படின்னு சமம். மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கற்பலன் பார்த்திருக்கோம். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் நமக்கு தெரியும். x உடைய கோஎஃபிஷியன்ட் அந்த x க்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்திருக்கோம். அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இருபடி சமன்பாட்டின் மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு இருபடி சமன்பாட்டில் இருந்து அந்த ரூட்ஸ்னு சொல்றோம்ல, இப்போ இருபடி சமன்பாடு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம குவாட்ரட்டிக் ஃபேக்டரைஸ் மாடல், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், அடுத்தது ஃபார்முலா மெத்தட். இதில் சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஞாபகம் இருக்கா? எல்லா சொல்லியும் பாரு ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். அந்த ரெண்டு சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த ரெண்டு சொல்யூஷன்ல ஒரு ஆன்சரை நாம என்ன வச்சுக்க போறோம்னா அந்த ரூட் ஆல்பா அப்படின்னும் இன்னொரு ரூட்டை பீட்டா அப்படின்னு வச்சுக்க போறோம். ஆல்பா அண்டு பீட்டா ஒரு ரெண்டு ரூட், ஓகேவா? அதுதான் எடுத்துக்க போறோம். ஒன்று ஆல்பான்னு எடுத்துக்க போறோம், அந்த ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் வந்துட்டு ஒன்று ஆல்பான்னு எடுத்துக்க போறோம், இன்னொன்று பீட்டா அப்படின்னு எடுத்துக்க போறோம், ஓகேவா? Are roots of the equation ax square plus bx plus c equal to 0. அந்த quadratic equation உடைய சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன்ல ஒரு ஆன்சரை நம்ம ஆல்பான்னு எடுத்துக்க போறோம், இன்னொரு ஆன்சரை பீட்டான்னு எடுத்துக்க போறோம், ஓகேவா? ஃபார்முலா மெத்தட்ல பார்த்துட்டு நமக்கு சம் x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a அப்படின்னு. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல, இந்த பிளஸ் ஆர் மைனஸ்ல பிளஸ் அப்படிங்கிறத ஆல்பா அப்படின்னும், பிளஸ் அப்படிங்கிறத ஆல்பாவோட ஆன்சர் ஆகும், பீட்டாவோட ஆன்சரை மைனஸ் பி, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஆல்பா அப்படிங்கிறது இதுவும், பீட்டா அப்படிங்கிறத மைனஸ் போட்டு எடுத்துக்க போறோம். இதில் இருந்து இது ஞாபகம் வச்சுட்டோம். ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். மைனஸ் பிங்கிறது என்னது? எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் டிவைடட் பை coefficient of x square, ஓகேவா? இது வந்து sum of root மூலங்களின் கூடுதல், product of root மூலங்களின் பெருக்கற்பலன் minus b by a is c by a, ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம சம் போட போறோம். சம்க்கு போனோம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். சம்க்கு போலாமா? இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கா, ஓகேவா? சம்க்கு போறது முன்னாடி இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு அப்புறம் சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. செகண்ட் ஒன் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. தேர்ட் ஃபார்முலா alpha cube minus beta cube is equal to alpha minus beta whole cube plus 3 alpha beta into alpha minus beta. At the next step, alpha cube plus beta cube is equal to alpha plus beta whole cube minus 3 alpha beta into alpha plus beta. மைனஸ்க்கும் பிளஸுக்கும் எங்கெல்லாம் மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்கும் மாறி மாறி இருக்கும். இப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் இடத்துல பிளஸ் பிளஸ் இடத்துல மைனஸ் மைனஸ் இடத்துல பிளஸ்.
and last one alpha power 4 plus beta power 4 is equal to okay alpha square plus beta square whole square minus 2 alpha square beta square. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஓகே ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல திரும்ப எந்த ஃபார்முலா வந்துடும், இந்த ஃபார்முலா வரும். இந்த ஸ்டெப்புக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் இந்த ஃபார்முலா கொண்டு வரும். ஓகேவா, ஃபார்முலாவை படிச்சு வச்சுக்கலாம். இதை யூஸ் தெரிஞ்சாதான் நம்ம சம்மி இந்த எக்ஸசைஸ் இருக்கிற சம்மே சால்வ் பண்ண முடியும். அதனால ஃபார்முலாவை படிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா, எக்ஸசைஸ் 3.14 எக்ஸசைஸ் 3.14ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சம் பாருங்க. Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. முன்னாடி நம்ம அந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம் sum of root alpha plus beta அப்படினோ product of root alpha beta மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கற்பலன் அப்படின்னு. இப்போ क्वेश्चनல உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இது மாதிரி alpha by 3 beta beta by 3 alpha இது 1 by alpha square beta square 1 by beta square alpha square 1 by alpha plus 1 by beta alpha square plus beta square இப்படி மாறி மாறி என்னன்னு கொடுத்திருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் sum of rootம் product of rootம் தான் தெரியும். அதனால கொடுத்துற क्वेश्चனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி இது ஏதாவது ஒரு ஃபார்முலா ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம அந்த क्वेश्चனை பார்க்கும் பொழுது அந்த क्वेश्चன்ல நமக்கு என்ன தெரியும், அந்த ஆன்சரை பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா அடிஷன்லயும் ப்ராடக்ட்லயும் ஆல்பா பீட்டா மல்டிபிள்லையும் தான் இருக்கும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா மாத்திக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, சம் பார்க்கலாம், அது உனக்கு ஈஸியா புரியும். இதுல உனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆல்பா பை 3 பீட்டா பிளஸ் பீட்டா பை 3 ஆல்பா இது क्वेश्चन. இந்த क्वेश्चனை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண பத்தியா அதான் பண்ண போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, क्वेश्चन எழுதிக்கிட்டேன் alpha by 3 beta plus beta by 3 alpha is equal to நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சரி இங்க டிவைட்ல 3 ஆல்பா இருக்குது, இங்க 3 பீட்டா, இங்க 3 பீட்டா இருக்குது, இங்க 3 ஆல்பா இருக்குது. ரெண்டும் சேமா இருந்தா தான் ஆட் பண்ண முடியும். டிஃபரெண்டா இருந்தா எல்சிஎம் எடுக்கணும். அப்படி எடுத்தா சால்வ் பண்ணணும். அது மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. நான் இல்ல சார் நான் இங்க 3 ஆல்பாவால மல்டிபிள் பண்றேன் 3 alpha square plus இங்க 3 beta மல்டிபிள் பண்றேன் 3 beta square is divided by 3 3s are 9 alpha beta. இப்படி எழுதினாலும் ரைட் தான். எழுதிட்டு காமனா 3 வெளியில எடுத்து கேன்சல் பண்ணினா அதே ஆன்சர் தான் வரும். இப்படி போட்டா ரைட். ஈஸி அப்படினா சார் 3 3 காமனா தான இருக்குது. அப்ப என்ன பண்ண தேவையில்லை, நீங்க இந்த 3 எடுத்து மல்டிபிள் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுட்டா. நான் 3 அப்படியே வச்சுக்கிறேன். 3 இங்கே இருக்கு, 3 இங்கே இருக்கு, 3 நான் அப்படியே டிவைட்ல வச்சுட்டேன். இங்க பீட்டா இருக்குது, இங்க ஆல்பா இருக்குது. நான் அப்ப என்ன பண்றேன் ஆல்பா பீட்டா அதான் எல்சிஎம். 3 பீட்டாவுக்கும் 3 ஆல்பாவுக்கும் எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா 3 into 3 காமன் டேம் ரெண்டுலயுமே 3 இருக்குது. அப்ப அது மனதால 3 அப்படியே வச்சுக்கிட்டு ஆல்பா பீட்டா. ஓகேவா, அப்ப நான் ஆல்பாவால் மட்டும் மல்டிபிள் பண்ண போறேன். அப்ப ஆல்பாவால் மல்டிபிள் பண்ணா ஆல்பா ஸ்கொயர். இங்க பீட்டா மட்டும் தானே இல்ல, இப்ப பீட்டாவால் மல்டிபிள் பண்ண போறேன் பீட்டா ஸ்கொயர். ஆல்பா ஸ்கொயர் plus beta square is divided by 3 into alpha beta. இல்ல சார் இப்படி போட்டுக்கிறேன் சார், நான் அதே ஆன்சர் தான் வரும். பாரு 3 காமன் எடுத்தோம்னா 3 alpha square beta square divided by 9 alpha beta 3 3 கேன்சல் பண்ணா 3 alpha beta வந்துரும். ரெண்டும் சேம் ஆன்சர் தான். ஓகேவா, எப்படியும் போட்டுக்க நீ. So therefore alpha square plus beta square is divided by 3 alpha beta வந்துருச்சு. இப்ப பாரு இதல நமக்கு என்ன தெரியணும், ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இருக்கணும், ஆல்பா பீட்டா மட்டும்தான் இருக்கணும். ஓகே சார், டினாமினேட்டர்ல ஆல்பா பீட்டா மல்டிபிள் இருக்கு, ஆனா மேல நியூமரேட்டர்ல ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. நமக்கு இந்த ஸ்கொயர் இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே ரைட்டு, ஆனா இங்க ஸ்கொயர் இருக்குது. அப்ப ஏதாவது ஃபார்முலா நம்ம எழுதி பண்ண ஒரு 5 ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ண முடியுமான்னு பாரு. ரெண்டாவது ஃபார்முலா இருக்கா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுக்கு என்ன ஆன்சர் பார், alpha plus beta whole square minus 2 alpha beta is divided by 3 into alpha beta 3 alpha beta. இப்போ இதல பாரு alpha plus beta அடிஷனல்ல இருக்குது, இதுக்கு சேர்ந்து தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் தெரிஞ்சா நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். alpha beta தெரியுமா,
இங்க பார் ஆல்பா பீட்டா 2 ஆல் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சுச்சு ஆல்பா பீட்டா 3 ஆல்பா பீட்டா இந்த क्वेश्चनல இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டா மட்டும் தான் இருக்கு ஓகேவா அப்ப இது அவ்வளவுதான் ஓகேவா அடுத்த சம் பார் 1 by alpha square beta plus 1 by beta square alpha. Solution. Question first எழுதிக்கா is equal to இப்போ நான் LCM எடுக்க போறேன் என்ன LCM எடுத்துக்கலாம் பார் சார் இங்க ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இருக்குது இங்க பீட்டா ஸ்கொயர் ஆல்பா இருக்குது வேரியபிள் எப்படி நம்ம எடுக்குவோம் LCM போது காமனா இருக்கிறதை எடுத்துக்குவோம் ரிமைனிங் இருக்கிறதை எடுத்துக்குவோம் அப்ப சார் ஆல்பா ஸ்கொயர் இங்க ஒரு ஆல்பா அப்ப ஆல்பா என்ன பண்ணலாம் காமன் டேம் இல்லாட்டி இன்னொன்று பார்த்துருப்போம் எப்படி பார்த்துருப்போம் சார் ஜிசிடி அப்படிங்கிறது அந்த பவர்ல லோயஸ்ட் வேல்யூ தான் ஜிசிடி அந்த பவர்ல ஹையஸ்ட் வேல்யூ எல்சிஎம் அப்படின்னு எடுத்துருப்போமா அப்ப ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா இதுல எது லோயஸ்ட் டேமோ அது ஜிசிடி இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம் அப்ப ஹையஸ்ட் டேம் ஆல்பா ஸ்கொயர் இங்க பார் பீட்டா பீட்டா ஸ்கொயர் அப்ப என்ன வரும் பீட்டா ஸ்கொயர் அப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது ஆல்பா ஸ்கொயர் இன்டு பீட்டா ஸ்கொயர் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போன போறோம் அப்ப எல்சிஎம் போது இங்க பார் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்ப ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவலா இருக்குது பீட்டா ஸ்கொயர் மட்டும் ஒரு டேம் அதிகமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் ஒரு பீட்டாவால மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ண போறோம் ஒரு பீட்டாவால மட்டும் மல்டிபிள் பண்ணா போதும் அப்ப ஈக்குவலா வந்துடும் இப்ப பீட்டா பிளஸ் இங்க என்ன இருக்கு பார் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா அப்ப ஒரு ஆல்பா ஸ்கொயர் ஒரு ஆல்பா கம்மியா இருக்குது அதனால ஆல்பாவோட இங்க மல்டிபிள் பண்ணு பீட்டா பிளஸ் ஆல்பா அப்ப என்ன ஆகலாம் இத ஆர்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் டிவைடட் பை ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் ரெண்டுக்கு சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நமக்கு பார் ஆல்பா பிளஸ் பீட்டா அது மட்டும் தான் இருக்குது கீழே ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் அடிஷன் இருக்குது மல்டிபிள் இது மட்டும் தான் இருக்கு ஓகேவா அவ்வளவுதான் இது முடிஞ்சு அடுத்த தேர்ட் சம் 3 alpha minus 1 into 3 beta minus 1 ஓகேவா இது சொல்யூஷன் 3 alpha minus 1 into 3 beta minus 1 இப்போ இதுக்கு ஃபிராக்ஷன் ஃபார்முலா இல்ல அப்படியே மல்டிபிள்ல தான் இருக்கு அப்படியே மல்டிபிள் பண்ணு நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாலினாமியல் மல்டிபிள் பண்ணு 3 alpha into 3 beta 3 3s are 9 alpha beta அடுத்து இந்த டைம் மல்டிபிள் பண்ணா 3 alpha into minus 1 இப்போ minus 3 alpha அடுத்தது minus 1 into 3 beta minus 3 beta minus 1 into minus 1 plus 1 அப்ப 9 alpha beta minus for இந்த ரெண்டு டைம்லயும் 3 இருக்கா மைனஸ் 2ல இருக்குதா அப்ப minus 3 ஐ வெளியில எடுத்துரு காமன் டைமா வெளியில வச்சுக்கலாம் அப்ப minus 3 into இங்க ஆல்பா மைனஸ் இருந்தாலும் இங்க பிளஸ் ஆகி போயிடும் பிளஸ் பீட்டா அடுத்தது கடைசி இருக்கிற பிளஸ் 1 அப்ப 9 ஆல்பா பீட்டா மைனஸ் 3 into ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 1 எந்த சமயம் பார் ஆல்பா பீட்டா மல்டிபிள் இருக்குது ஆல்பா பீட்டா அடிஷன் இருக்கு அடிஷன் இருக்கணும் மல்டிபிள் இருக்கணும் வேற ஏதாவது ஸ்கொயர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி மாத்தணும் ஓகேவா அடுத்தது ஃபோர்த் क्वेश्चन பார்க்கலாம் फोर्थ क्वेश्चन பாரு alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha ஓகேவா சொல்யூஷன் क्वेश्चन எழுதிக்கலாம் alpha plus 3 by beta plus 3 by alpha இதுக்கு LCM என்ன எடுக்கலாம் LCM எடுத்தோம்னா beta alpha அப்ப alpha beta LCM வந்துருமா alpha beta இப்போ இங்க ஆல்பாவோட கிராஸ் மல்டிபிள் பண்ணும்ல ஆல்பாவோட மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் alpha square 3 alpha square plus 3 alpha இங்க beta மல்டிபிள் பண்ண வரும் பாரு beta square plus 3 beta is divided by alpha beta இப்போ alpha square இந்த ஸ்கொயர் முன்னாடி வெச்சுக்கலாம் alpha square plus beta square இந்த 3 alpha இந்த 3 beta இருக்குல ரெண்டுலயே 3 காமன் வெளியில எடுத்துக்கிட்டோம்னா 3 வெளியில எடுத்துக்கிட்டா இதுல alpha plus beta 3 into alpha plus beta is divided by alpha beta இப்போ பார்
சார் ஓகே ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இங்க டைம் கரெக்டா இருக்குது இங்க கரெக்டா ஆனா இங்க மட்டும் பாரு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குதா அப்ப ஆல்ஃபா ஸ்கொயர் நமக்கு தெரியாது சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா தான் தெரியும் அப்ப இதை மாத்தணும் அப்ப இதுக்கு மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த ஃபார்முலா இருக்கு யோசிச்சு பார் எஸ் சார் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இந்த டேர்முக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இது அப்படியே இருக்கு இன் அதுக்கப்புறம் பிளஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஓகேவா இப்போ பாரு இதுல ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அடிஷனல் இருக்கு மல்டிபிள் இருக்கு அடிஷனல் இருக்கு மல்டிபிள் இருக்கு நமக்கு இது மட்டும் தான் தெரியும் ஓகேவா இந்த ஒரு ரோல 4 சம் இருக்கும் அந்த 4 சம்முக்கும் இது மாதிரி சிம்பிளிஃபை பண்றதா 2 மார்க் क्वेश्चन கேட்குவாங்க சரியா அடுத்து கீழே அடுத்த செகண்ட் ரோமன் தேர்ட் ரோமன்லாம் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வேல்யூ கொடுத்துருப்பான் இப்போ வெறும் இது மட்டும் கொடுத்துருக்காங்கல்ல அடுத்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா கொஸ்டின் பார்த்தா தெரியும் உனக்கு ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அந்த கொஸ்டின் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும் மேலே என்ன இருக்குன்னா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான் அதை யூஸ் பண்ணி நம்ம சம்மை பார்க்கலாம் ஆனால் கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுட்டா இந்த மாடல் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா இருந்தால் மட்டும் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா அடுத்தது செகண்ட் ரோமன் பார்க்கலாம்